அப்போ 2வது ஒரு கேள்வி வரும். அது என்ன கேள்வி அப்படின்னா, கடவுள் என் கூட இருந்தா என் வாழ்க்கைலாம் எப்படி இருக்கணும்? அ கடவுள் மட்டும் என் கூட இருந்தா என்ன கொண்டு எவ்வளவு அற்புதம் நடந்திருக்கணும். நான் செய்வதெல்லாம் வாய்ச்சிருக்கவனவா? கடவுள் என் கூட இருந்தா என் கை கொடுக்கிற கையா இருந்திருக்கணுமே. கடவுள் என் கூட இருந்தா நான் செய்வதெல்லாம் வாய்த்து இருக்கணுமே. நான் வருகையில ஆசீர்வதித்து இருக்கணும், போகையில ஆசீர்வதித்து இருக்கணுமே. வீட்லயும் ஆசீர்வதித்து இருக்கணும், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணுமே. என் மனைவி கனித்தரும் திராட்சை செடியா இருக்கணும். பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகள போல இருக்கணுமே! அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனா, இந்த நாள்ல ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பார்க்க போறோம். அது என்ன உண்மை என்ற காரியத்துல நம்ம குறித்து பார்க்க போறோம். சிறிய காரியங்களில் உண்மை, தனிமையில் உண்மை, மனிதர்களிடத்தில் உண்மை, கடவுளிடம் உண்மை. கடவுள் நம்மோடு கூட இருந்தால் நம்ம உண்மையாக இருப்போம். நமக்கு இருக்கிறதில் நாம் உண்மையாக இருப்போம். கடவுள் நம்மோடு இருக்கிறார்னா, பெரிய 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 காரியம்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். கடவுள் நம்மோடு இருந்தால் எப்படி நம்ம வாழ்வது? அது உண்மை. அது ரொம்ப முக்கியமா இருக்கும். 2வது போதும் அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருப்போம். ஒரு தாழ்மையாக இருப்போம். நம்ம இயேசு கிறிஸ்து வாசிச்ச மாரி தாழ்மையாக இருப்போம். கீழ்ப்படிவோம். அத பத்தி நம்ம பார்க்க போறோம். உண்மை, தாழ்மை. உண்மை, தாழ்மை. இது இது வரும் பாருங்க. இத நம்ம பத்தி பார்க்கலாம். இதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை நடைமுறைப்படுத்துதல். இத பத்தி பார்க்கலாம். 1வது யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். யோசேப்பு மற்றும் அவரது உண்மை. அதை 39வது அதிகாரத்துல பார்க்கலாம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாளிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரியசித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனும் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புக்கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றைக் குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாரொன்றைக் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்பிட்டிருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னைத் தவிர மற்றொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளோடு சயனிக்கவும் அவளோடு இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தைப் பற்றி பிடித்து என்னோடே சயனி என்றான். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரைக் கூப்பிட்டு, பாருங்கள், எபிரெய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவர் என்னோடே
அவன் என்னோடே சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு, தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு, வெளியே ஓடிப்போய் விட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும், அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து, அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரெய வேலைக்காரன் சலசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னுடனே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனைப் பிடித்து, ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. ஏன் இந்த பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு கூட இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கை யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ கடவுள் யோசேப்போடு இருக்கிறார். அப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம அடிக்கடி அதான் யோசிக்கிறோம். கடவுள் என் கூட இருக்கிறார் அப்படின்னா, ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கல? கடவுள் என் கூட அப்படிலாம் இருக்கிறார். பெரிய தேவன், மகத்துவமான தேவன், செங்கடலை பிளந்த தேவன், கன்மலை பிளந்து தண்ணீரை தந்த தேவன், அவ்வளவு பெரிய தேவன் என் கூட இருக்கிறாருன்னா என் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும்? எனக்கு என்னை கொண்டு ஒரு பெரிய மீட்பு வரணும், என்னை கொண்டு அற்புதம் நடக்கணும், கொடுக்குற கையா இருக்கணும், இவ்வளவு சூப்பரா இருக்கணும், இல்லை இப்படிதான் மரத்தை போல இருக்கணும், செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். நான் முன்னாடியே சொன்னேன், தேவன் நம்மோடு இருக்கிறதின் நோக்கம், நாம் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தையும் அறிந்து அவரோடு இணைந்து அதை செயல்படுத்துவது, அதான் நோக்கம். அப்போ தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறார். அவர் எப்படி வாழ்றாருன்னு பாருங்க. அவர் என்னால என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, அவர் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறார். என்ன சொல்றாரு? இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படி சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்ற வாசிக்கும் போது, தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். என்ன நோக்கத்துக்காக போனான்? வேலை செய்யறதுக்கு போறான். பெரியவன், வீட்டுல என்னை விட பெரியவன் யாரும் இல்லைன்றான். ஆனா அவர் வேலை செய்ய போறாரு. அப்புறம் கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கிறாரு. அவர் எதுவுமே லைட்டா எடுத்துக்கல. எதுவுமே ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கல. யோசிப்பு என்ன சொல்ல, அவர் சாப்பாடை பத்தி மட்டும்தான் கேட்கிறாரு. வேற எதை பத்தியும் என்ன பண்ணல, கேட்கல. அதனால அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு அப்படிலாம் எதுவும் சொல்ல. ஆனா சொல்றாரு, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு செய்வது எப்படி? அப்படி சொல்றார். உடன்பட்டு தேவனுக்கு இடமும் பாவம் செய்வது எப்படி? அப்படின்னு வாசிக்கணும். அப்ப அது அவனை சிறையில போட்டாலும் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறாரு. சிறைச்சாலை தலைவரிடத்துல தயவு கிடைக்கும்படி செய்யறார். தசைக்கல் ரிப்பீட்ஸ். அவர் சிறைச்சாலையில உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, தேவன் யோசேப்போடு, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும் என்பதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த வருஷம் சொல்லிட்டு, அந்தபடி இளைஞர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யோசிப்பு என்ன பண்றாரு? எகிப்துக்கு கொண்டு போகப்படுறாரு. அவர் என்ன பண்றாரு? போல்டிபார் அப்படின்ற எகிப்தியன் என்ன பண்றாரு? இஸ்மவேலர் கிட்ட வாங்குறாரு. ரொம்ப அன்ஃபேர் தான். சொந்த குடும்பமே அவர் என்ன பண்றது? அவரை வெறுக்குது. அது மாதிரிலாம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, சொந்த குடும்பமே வெறுக்குது அப்படின்னா உயிர் வாழறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேற ரீசனே இருக்கா? நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ, யாருக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களே உங்களை வெறுக்கிறாங்கன்னா உயிர் வாழறதுக்கு வேற அர்த்தமே இருக்காதுல்ல. அப்போ இவரு தூர தேசத்துல என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அங்கேயும் உண்மையா இருக்கிறாரு. நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்றாரு?
கடவுள் அவங்க கூட இருக்கிறத அவர் உணர்றாரு. அவர் என்ன சொல்ல "ஏன் எனக்கு எனக்கு ஏன் இப்படி ஆச்சு? அ என்னால அப்படி யோசிக்கல." இவரோட மனநிலையே வேற மாரி இருக்கு. என்ன அப்படின்னா, அ என்ன யோசிக்கல, கடவுள் என் கூட இருக்கிறன்னா ஏன் இப்படிலாம் நடந்தது? அப்படின்னு அவங்க யோசிக்கல. இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் ஒண்ணும் அவர் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறார். அவர் கீழ்ப்படிந்து இருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்கிறார். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த இன்னொரு வசனம் இப்படி சொல்லுது, அ நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழியில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கடவுள் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு யோசேப்பு உணர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்றாரு, நான் வந்து தாழ்மையா இருக்கேன். எனக்கு இந்த இவ்ளோ அநியாயம்லாம் நடந்தது. ஓகே. இப்படிலாம் நடந்தது. ஆனாலும் கடவுள் என் கூட தான் இருக்கிறாரு. சிறைச்சாலையில போட்டாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்து, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலையில அப்புறம் கடவுள் யோசேப்போடு இருக்கிறாரு. நோ டவுட். கடவுள் என் கூட தான் இருக்கிறாரு. அப்போ அவருடைய மனநிலை என்ன இருக்கு அப்போ, இல்ல பைபிள்ல என்ன சொல்ல வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கடவுள் ஒரு மனுஷன் கூட இருக்கிறாரு. அதனால அவன் எப்படி இருக்கணும், ஏற்ற காலத்தில் கடவுள் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்து கைக்குள் அடங்கி இருக்கணும். தாழ்மையா இருக்கணும். ஒருவேளை அநியாயம் நடக்கலாம். ஏதோ நடக்குது. ஆனாலும் கடவுள் என் கூட தான் இருக்கிறார். நான் தாறுமாறா வாழ மாட்டேன். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அப்போ அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவள் மேல் வைத்து விடுங்கள். அப்போ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையா இருக்கு. கடவுள் என் கூட இருக்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படி யோசிக்காம, கடவுள் என் கூட தான் இருக்கிறாரு. என் கூட இப்ப கடவுள் இருக்கிறாரு. நான் பெஸ்ட்டா இருக்க போறேன். இப்போ கடவுள் என் கூட இருக்கிறாரு. நான் உண்மையா இருக்க போறேன். கடவுள் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. என் என் அப்பாவுக்கு செல்ல பிள்ளை தான். எனக்கு கடவுள் நிறைய தரிசனம்லாம் தந்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா, நான் இப்ப இந்த இடத்துல இருக்கிறேன். கடவுள் என் கூட தான் இருக்கிறாரு. நான் உண்மையா இருக்க போறேன். கடவுள் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. நான் இந்த இடத்துல உண்மையா இருக்க போறேன். இந்த இடத்துல பெஸ்ட்டா இருக்க போறேன். அதுதான் வந்து ஒரு நல்ல மனநிலையா இருக்கிறது. அப்போ இந்த யோசேப்பு அவருடைய உண்மை தன்மையில நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யாரும் இல்லாத போல நம்ம உண்மையா இருக்கணும். சிறிய காரியத்துல நம்ம உண்மையா இருக்கணும். டோன்ட் கோ ஈஸி. நம்ம வந்து அ த பார்ட் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்க முடியும். தேர் இஸ் நோ சச் திங் அஸ் இன்சிக்னிஃபிகன்ட். வாழ்க்கையில எதுவுமே வந்து சிக்னிஃபிகன்ட்டே கிடையாதுன்னு இல்ல. எல்லாமே முக்கியம் தான். கடவுள் நம்ம வாழ்க்கையில தந்திருக்கிற ஒவ்வொரு படியும் ரொம்ப 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 முக்கியம். உங்களிடத்தில் உள்ளதை வைத்து முழுமையாக திருப்தி அடைதல் ரொம்ப முக்கியம். நம் கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம், இது இந்த இந்த இது ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட தண்டு இருக்கிறதுல ரொம்ப திருப்தி அடைஞ்சிடணும். யோசேப்புக்கு அவர் என்ன பண்றாரு, போத்திபார் வீட்ல இருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் திருப்தியா இருக்கிறாரு. தன் வேலைய என்ன பண்றாரு, திருப்தியா என்ன பண்றாரு, செய்றாரு. ரொம்ப உண்மையா இருக்கிறாரு. கடவுள் அவங்க கூட இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, ரொம்ப திருப்தியா கடவுள் என்னை இங்க தான் வச்சிருக்கிறாரு. இப்ப என் கூட தான் இருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணணும், என்னுடைய பெஸ்ட்ட நான் என்ன பண்ணணும், தரணும் அப்படின்னு வாழ்றத நம்ம பார்க்க முடியும். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். அப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இஃப் யூ நோ காட் இஸ் வித் யூ, யூ வோன்ட் ஹேவ் சம் டே மேன் மென்டாலிட்டி. அப்படின்னா நான் யோசிச்சிருப்பேன். ஒருவேளை நீங்களும் யோசிச்சிருக்கலாம். சம் டே மேன் அது என்னன்னா, நம்ம வந்து சில பேர் நல்லா இருப்பாங்க. அவங்களலாம் பார்க்கும்போது நம்ம என்ன யோசிப்போம், "ஹ்ம் சம் டே ஒரு நாள் நானும் அப்படி இருப்பேன். ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன், அந்த என்னுடைய ட்ரீம் லைஃப் வந்து நான் என்ன பண்ணுவேன், வாழ்வேன்." அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சம்டே மென்டாலிட்டி நம்ம இருக்கும். சம்டே மேன் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்கலாம். எனக்கு இருந்திருக்கு. ஆனா அந்த சம்டே மேன் மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. ம். கடவுள் இப்போ என் கூட இருக்கிறாரு. இப்போ என்னுடைய லைஃப்ப வந்து நான் என்ன பண்ணணும், யோசேப்பு மாரி நான் என்ன பண்ணணும், வாழ வேண்டும். என்னுடைய பெஸ்ட்டா தரணும். எல்லா தண்டர்ல நான் முழு திருப்தியா இப்போ என் வாழ்க்கையில வாழ வேண்டும். இதுதான் நம்ம யோசேப்புடைய இந்த ஒரு பகுதியில தான் நம்ம பார்க்க முடியுது.
தானியேல பற்றி ஒரு பகுதி பார்க்கலாம். தானியேல் 6வது அதிகாரத்துல இப்படி சொல்லுது. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, தரியுன்னு ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா என்ன பண்றாரு, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு என்ன பண்றாரு, 120 தேசாதிபதிகள். இந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்கு 3 அவர்களுக்கு மேலான பிரதானிகளை ஏற்படுத்த அவர் யோசிக்கிறாரு. அது மாதிரி செய்யறாரு. அந்த 3 பிரதானிகள்ல தானியேல் ஒருத்தனா இருந்தான். தானியேலுக்கு என்ன பண்றாரு, எல்லாருக்கும் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேல்பட்டவனா இருந்தாங்க. ஏன்னா அவருக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அப்போ விசேஷித்த ஆவி இருக்கு. நம்மளும் யோசிக்கிறோம், கடவுள் என் கூட இருந்தா நான் இப்படிலாம் இருக்கணும், இப்படி இல்லையே. அவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க, தானியேல் எப்படி இருக்கிறார், விசேஷித்த ஆவி இருக்கு. என்ன சொல்றது பாரு. ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ இல்ல நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்ல முடியுமா, மற்றவங்க என்ன சொல்லணும், நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னா இனிமேல் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துலயும் உண்மையா இருப்பாங்க. எவ்வளவு தேடினாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடவே கூடாது. இது மாதிரி நம்ம வாழ்க்கை மாறணும். இப்ப நம்ம அப்ளிகேஷன் பண்ணோம் சொல்றாங்களே, தானியேல் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அதுக்கு முன்பாக இவர் பாபிலோன்ல அடிமையா இருக்காங்களே. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், தானியேலோட தேவன் இருந்தார். ஓகே, என்ன நிலைமையில இருந்தாரு யோசிச்சு பாருங்க. இவங்க என்ன பண்றாங்க, பாபிலோனியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு தேசத்தை கைப்பற்றி அங்க இருக்கிற பெஸ்டான பீப்புள், ராயல்டி சொல்லுவாங்களா, ராயல் பீப்புளை தன்னுடைய கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய எடுத்துப்பாங்க. இப்போ தானியேல் ஒரு ராயல்டி. ஸோ அவர் என்ன பண்றாங்க, அவங்க கவர்மெண்ட்டுக்கு, பாபிலோன் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய எடுத்துக்கிறாங்க. அதனால தானியேல் என்ன கிடையாது, ரொம்ப ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நம்ம பைபிள் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு குற்றத்தையும் குறைவும் கண்டுபிடிக்கலாம். அப்ப நம்ம கடவுள் அப்ப நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நம்மளையே ஒரு இது பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கம்பெனியோட பிரின்சிபல் என்னன்னா, ஹையர் அண்ட் டெவலப் த பெஸ்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா கம்பெனி எது மாதிரி பீப்புள் ஹையர் பண்ணுவாங்க, பெஸ்டான பீப்புள் ஹையர் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுவாங்க. இப்போ நிறைய காலேஜஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கும் போது என்ன பண்றாங்க, நல்லா காலேஜ் பிளேஸ்மெண்ட் தரோம் எல்லாம் சொல்றாங்க. எது மாதிரி பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட் பண்ணுவாங்க, சீட்டு தருவாங்க. 12th நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் சீட் தரும். அப்படிதான் உலகம் வேலை செய்யுது. உலகம் என்ன பண்ணுது, பெஸ்டான பீப்புளை ஹையர் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுது. நல்லது, அது ரொம்ப எஃபிஷியன்டான வே. என்ன எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, பூமி இப்படிதான் வேலை செய்யுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம குடும்பம் பார்க்கணும், நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்காங்க பார்க்கறோம். அப்போ தானியேல் ஒரு ராயல்டி. ஸோ அதனால அவர் என்ன பண்ணுவாரு, அவரு ரொம்ப நல்லா இருப்பாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் யோசேப்பும் என்ன பண்றாரு, ரொம்ப உத்தமனா இருக்கிறாரு. அவர் உண்மையா இருந்தாருலாம் பார்க்க முடியும். ஆனா அவங்க அவங்க அப்பா பேர்லாம் யோசிச்சு பாருங்க.
ஆபிரகாம் எப்படி இருந்தாரு யோசிச்சு பாருங்க. ஈசாக்கு எப்படி இருந்தாரு யோசிச்சு பாருங்க. யாக்கோப் எப்படி இருந்தாரு யோசிச்சு பாருங்க. யாக்கோப் கர்த்தர் வராரு. அப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம ஆபிரகாம் பத்தி தெரியும். நமக்கு அவருடைய பிள்ளைங்கள் பற்றிலாம் தெரியும். என்ன சொல்ல வரேன், நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம், சென்னையில இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்தவங்களா இருப்போம். நம்ம குடும்பத்திலேயே சில சமயத்துல என்ன சொல்றாங்க, இந்தியால 2.5% தான் கிறிஸ்டியன் சொல்றாங்க. இப்ப நம்ம சென்னையில இருக்கிறோம், ஒரு 5% கிறிஸ்டியன் இருக்கிறோம் அப்படின்னா, 100ல 5 பேர் தான் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். சில சமயத்துல நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கு, நிறைய டிவிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நிறைய விஷயம் இருக்கு. சில சமயத்துல நம்ம நம்ம குடும்பத்திலேயே நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருப்போம். அது மாதிரிலாம் இருக்கு. அதனால பரிசுத்தமா வாழ்வது, குற்றம் இல்லாமல் இருப்பதெல்லாம் என்ன கிடையாதுன்னா, அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா 4 இயர்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ்லாம் பண்றீங்க. இப்போ நீங்க ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா, எம்பிபிஎஸ் பண்றீங்க, எம்டி பண்றீங்க, என்னென்னவோ பண்றீங்க. ஒரு 10 இயர்ஸ் ஆகணும். அப்புறமா நீங்க நிறைய பிராக்டிஸ்லாம் பண்ணா, ஒரு 10 இயர்ஸ், 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல டாக்டர் ஆகுறோம். அது மாதிரி தான் பரிசுத்தமும். பரிசுத்தமும் என்ன கிடையாதுன்னா, அது என்ன கிடையாதுன்னா, இன்ஸ்டன்ட்டா வராது. அது என்ன கிடையாது, நூடுல்ஸ் கிடையாது. பரிசுத்தமா அது ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட். ஸோ அது இயர்ஸ் ஆகும். அதனால நம்ம ஒருத்தனை பார்த்த உடனே என்ன பண்ணக்கூடாது, இவன் இப்ப கிறிஸ்டியன் வாக்ல வரும்போது அவன் எவ்வளவு பைபிள் படிச்சிருக்கிறான். சில சமயத்துல நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணலாம். நல்லா ஜம்ப் பண்றானே, இவன் இப்படி இருக்கிறான். அப்படி யோசிப்போம். இல்ல நம்ம யோசிப்போம். நான் இவ்வளவு ஜம்ப் பண்றேன், எனக்கே இவ்வளவு குறை இருக்கு. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. நம்ம படிக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. ஹோலினஸ் என்ன ஆகும், ஈஸியா வராது. அது ரொம்ப நேரம் ஆகும். அதான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன், தானியேல் ஒரு பெரிய ஆளு, ஒரு ராயல்டி அவரால அப்படி இருக்க முடியும். நம்மளால அது மாதிரி இருக்கும், கடவுள் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னா, நம்மளால அதுக்கு முயற்சி செய்யணும். ஒருவேளை நம்ம நம்ம இப்ப நான்லாம் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போகும்போது எப்படி சொன்னாங்க, இல்ல நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க, யாருனாலையும் பரிசுத்தமா இருக்க முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மரிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நானும் அப்படிதான் யோசிப்பேன். அறிக்கை செய்ய சின்ன தப்பு தான் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். அறிக்கை செய்யலாம், பாவ மன்னிப்பு அறிக்கை செய்யலாம், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம், அறிக்கை செய்யறதை விட்டு விடலாம். அது மாதிரிலாம் யோசிப்போம். யாரு நிறைய மன்னிக்கப்பட்டா அவங்க தான் நிறைய அன்பு கூறுவாங்க. ஸோ நிறைய இருக்கு. அதனால நான் அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுதான் ஒரு ஒரு ஐடியல் சர்க்கம்ஸ்டன்ஸ். கடவுள் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னா, நம்ம ஒரு ஐடியலா எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்ம பற்றி என்ன பண்றோம், குறை கண்டுபிடிக்கிறோம். எவ்வளவுதான் தேடினாலும் எதையும் கண்டுபிடிக்க கூடாது. அப்படி இருக்கணும். ஆனா இப்ப நம்ம ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஃபேமிலி பார்க்கணும். எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம கரண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் எங்க இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் பண்ணணும். அது மாதிரி பண்ணணும். சரி. அப்புறமா ஆனா இதுக்காக நம்ம முயற்சி செய்யணும். அததான் சொல்ல வரேன். முயற்சி செய்யணும். ஆனா அதே சமயத்துல நம்மளே தாழ்த்திக்க கூடாது. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அவனுடைய தேவனைப் பற்றிய வேத விஷயங்களில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தைக் கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்தரத்தைக் கண்டுபிடிக்கக் கூடாது என்றார்கள். இப்ப இந்த தானியேல் கதைய பார்க்கும்போது, நம்மள பத்தி நம்மள பத்தி எதுவுமே என்ன தேடினாலும் நம்மள பத்தி எதுவுமே கண்டுபிடிக்கக் கூடாது. அது மாதிரி நம்ம ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ வேண்டும். யாரும் நம்மள சொல்ற மாதிரி வச்சுக்கக் கூடாது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாரும் ஒரு குற்றமும் குறைவும் கண்டுபிடிக்கவில்லை. நம்ம வேலையில அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் குற்றம் கண்டுபிடிக்க தேடுறாங்க தெரியுமா? விசாரிப்புல. அப்பொழுது டேஷாரை படிக்கணும். ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்திரத்தை தேடி. நம்ம வேலையில நம்ம உண்மையா இருக்கணும். எல்லாவற்றிலும் நம்ம உண்மையா இருக்கணும். ஸோ கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நம்ம தாறுமாறா வாழக்கூடாது. நிதானமா நடக்கணும். நம்ம தண்டத்துல உண்மையா இருக்கணும். எதுலயும் நம்ம குற்றத்தையும் குறைவையும் கண்டுபிடிக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சில சமயத்துல நான் சொன்ன மாதிரி சில சமயத்துல நம்ம யோசிப்போம், சின்ன தப்பு தானே, கடவுள் மன்னிச்சிருப்பாரு. நம்ம அறிக்கை செய்யலாம், பாவ மன்னிப்பு கேட்டுடலாம், மனம் திரும்பிடலாம், அறிக்கை செய்து விட்டு விடலாம். அப்படிலாம் நம்ம யோசிப்போம். கடவுள் மன்னிச்சிருவாரு. ஆனா மனிதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க,
சில சமயத்துல மன்னிக்கவும் மாட்டார்கள், மறக்கவும் மாட்டார்கள். அதனால இப்ப நம்ம ஒரு புது உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால நம்ம இந்த காலத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டு திருந்திடலாம் அப்படின்னு நினைக்கிறது என்ன கிடையாதுன்னா, அந்த அளவுக்கு முட்டாள்தனம். அந்த காலத்திலேயே என்ன பண்றாங்க, ஏதாவது கண்டுபிடிக்கணும், எப்படியாவது இவனை மாட்ட வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஸோ நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். எதையும் நம்ம கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கை. சொல்ற மாரி அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, "உனக்கு தெரியுமாடி? இவன் இப்படி ஆச்சான், அப்படி ஆச்சான்" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல தெரியுமாடிலாம் கிடையாது. எல்லாம் என்ன தப்பு செஞ்சான், எப்படி செஞ்சான்னு எல்லாம் ஹெச்டில இருக்கு. ஹை டெஃபினிஷன்ல இருக்கு. ஆடியோ, வீடியோவோட இருக்கு. பல தலைமுறைகள் பார்க்குற மாரி இருக்கு. ஆனா இந்த காலத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, கடவுள் நம்மோட கூட இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்குலாம் வாழ முடியாது. எதுலயுமே நம்ம குற்றத்தை யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது. அது மாரி ஒரு வாழ்க்கைய நாம் வாழ வேண்டும். தாவீதும் அவருடைய உண்மை. இப்ப தாவீத பத்தி ஒரு ஒரு காரியத்த பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, தாவீது சவுலைப் பார்த்து, "உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும்போது, ஒரு விசை ஒரு சிங்கமும், ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிரித்துக் கொண்டது. நான் அதைத் தொடர்ந்து போய் அதை அடித்து, அதை அதன் வாய்க்குத் தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது, நான் அதன் தாடையைப் பிடித்து அதை அடித்துக் கொன்று போட்டேன். அந்தச் சிங்கத்தையும் அந்தக் கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விட்டுச் சேதனம் இல்லாத இந்தப் பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னைச் சிங்கத்தின் கைக்கும் கல்லின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்தப் பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதைப் பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். இங்க பாருங்க, தாவீது என்ன பண்றாரு, ஒருவேளை பெரிய இடத்துல இருக்கிறார் நம்ம யோசிப்போம். ஆனா அவர் ஆடு மேய்ச்சல் இருக்கிறார். ஆனா அவர் ஆடு கிடையாது, தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அஹ் நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ஆடா உயிரா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம உயிரை தான் என்ன பண்ணிருப்போம், நம்ம தேர்வு செஞ்சிருப்போம். இவர் என்ன பண்றாரு, ஒரு ஆட்டை காப்பாற்ற தொடர்ந்து போராடும். ஒரு ஆட்டை பிடித்து கொண்டார். அந்த ஒரு ஆட்டை காப்பாற்ற தொடர்ந்து போய் அதை அடிச்சு வாய்க்கு தப்பு விட்டாரு. பாய்ந்த போது அதை என்ன பண்ணாரு, அது தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அப்படிலாம் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, கர்த்தர் தான் என்னை தப்பு விட்டார். அந்த சிங்கத்தின் கைக்கும் கல்லின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். அப்போ கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். அப்போ கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு, சின்னதுல உண்மையா இருக்கிறார், கொடுத்ததுல உண்மையா இருக்கிறார். அவர் என்ன பண்ணல, ஏதோ ஒரு ஃபியூச்சர் சம்டே மென்டாலிட்டி இவருக்கும் கிடையாது. தாவீதும் அவருடைய உண்மையும் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, we should be willing to put our life on the line for the little things we have. நம்ம கிட்ட இருக்கிற சின்ன காரியத்திற்காக நம்ம வாழ்க்கையே நம்ம என்ன பண்ணணும், அர்ப்பணிக்க வேண்டும். நிறைய சமயத்துல இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு புது உலகத்துல வாழ்ந்துருக்கிறோம்ல, அப்போ நம்ம என்ன சொல்றோம், உன் கனவுக்காக உயிரை கூட கொடு அது மாதிரி சொல்றோம். எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஓடு, கனவுக்காக ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படிலாம் நம்ம நல்லா கேட்கிறோம். என்ன பண்றோம், எல்லாத்தையும் விட்டுட்டு கனவு தான் முக்கியம், கனவுக்காக ஓடு. ஆனா தாவீது வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் கனவுக்காக ஓடின மாதிரி தெரியல. அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சத்திற்காக அவர் என்ன பண்றாரு, உயிரை கூட தர்றாரு. நம்ம அது மாதிரி தான் வாழ்றோம், அது மாதிரி தான் நிறைய கேள்விப்படுறோம். கனவுக்காக உயிரை கூட கொடு, இருக்கிறத விட்டுட்டு பைத்தியம் மாதிரி உன் கனவுக்காக ஓடு, ரிஸ்க் எடு, அது மாதிரிலாம் நம்ம கேட்கிறோம். நம்ம எங்க இருக்கும் போது தான் ரிஸ்க் எடுக்க முடியும், அது மாதிரிலாம் நம்ம என்ன பண்றோம், கேட்கிறோம். அது மாதிரி வாழ்ந்து இருக்கிறோம். ஆனா ஆனா வேதத்துல நம்ம பார்க்கிறோம், ஆஹ் நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்திற்காக நம்ம என்ன பண்ணோம், உயிரையே கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். கொஞ்சத்திற்காக we should be willing to put everything on the line for the little things. கொஞ்சத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், உயிரையே தர வேண்டும். பணக்கார முட்டாள். பைபிள்ல பணக்கார முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி, எனக்கு விளைந்த தானியங்களையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே,
உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்போ இந்த இடத்துல என்ன என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பணக்கார முட்டாள். இவருக்கு என்ன பண்ணுது, நிறைய விளைச்சல் கிடைக்குது. அப்ப என்ன சொல்றாரு, ஆத்துமாக்காக நிறைய சேர்த்து வைக்கிறாரு. உனக்காக அநேக வருஷம் காலம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ நாடு பூரிப்பாரு. அப்போ கடவுள் சொல்றாரு, மதிக்கேடனே. மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு புது உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம். இப்பெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஒர்க்கஹாலிக் அப்படி நம்ம என்ன பார்க்குறோம், நல்லா ஒர்க் ஹார்ட், நல்லா வேலை செய்யும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் சொல்றாங்க. ஆனா கடவுள் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, சில சமயத்துல என்ன சொல்றாங்க, ஒர்க் ஹார்ட், நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆஹ் வேலை செய்யறோம். தேர் இஸ் நோ சச் திங் அஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிலாம் நம்ம கேட்குறோம். நம்ம என்ன பண்ணோம், நல்லா வேலை செய்யணும். கடவுள் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, ஃபூல், மதிக்கேதேனே அப்படி சொல்றாரு. நல்லா வேலை செஞ்சு நல்லா சேகரிச்சு நம்ம அது மாதிரிலாம் இருக்கிறவங்க பைபிள் என்ன சொல்றதுன்னா, முட்டாள். குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், வேலை 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 அப்படின்னு நிறைய சமயத்துல நம்ம நல்ல பணத்தெல்லாம் சம்பாதிக்கிறவன் யாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு, இளமையை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை செய்கிறவன பைபிள் என்னன்னு சொல்லுது, ஆத்துமாக்காக எல்லாம் சேகரித்து வைக்கிறவன பைபிள் வந்து முட்டாள் அப்படின்னு சொல்றேன். நிறைய சமயத்துல உலகம் நமக்கு வெற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கற்றுத் தருது. சக்சஸ் என்னன்னு உலகம் நமக்கு சொல்லி தருது. நம்ம வந்து யாரோட டெஃபினேஷன் சக்சஸ் அப்படின்னு யாரோட டெஃபினேஷனை நம்ம ஃபாலோ பண்றோம். நிறைய சமயத்துல பணக்கார முட்டாளா இருக்கும், ஏழை முட்டாளா இருக்கும். என் வாழ்க்கையில நான் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணேன். அது சில எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணேன். அது ரொம்ப பெரிய எக்ஸாம். அப்போ அந்த எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஈஸி கிடையாதுல்ல. நிறைய பேர் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த வருஷம் முடிச்சிடலாம்னு நினைப்பேன். முடிக்க முடியாது. அடுத்த வருஷம் முடிக்கலாம்னு நினைப்பேன். அப்போ முடிக்க முடியாது. ஸோ அப்போ என் வாழ்க்கையிலேயே பார்க்கும்போது என்ன ஆகுது, ஒரு லட்சியத்துக்காக ஓடும்போது, ஃபோக்கஸ்டா பண்ணும்போது, எப்படியாவது முயற்சிடணும் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு கனவை நம்பி ஓடும்போது, என்ன ஆகுது அப்படின்னா, அதெல்லாம் ஃபியூச்சர் தான்ல. ஸோ நிறைய விஷயத்த நம்ம இழக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், என் வாழ்க்கையில நான் பார்க்கும்போது நிறைய நண்பர்கள நான் இழந்திருக்கிறேன். என்னுடைய 20ஸ் அப்படி 20ஸே வந்து என்ன ஆகுது, நிறைய நிறைய நேரம் அப்படியே செலவாச்சு. ஸோ அது வந்து ஒரு ஒரு ஃபெயிலியரா இருந்தா கூட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க மாத்திரம் முட்டாள் கிடையாது. ஃபெயிலியரா இருக்கிறவங்க கூட முட்டாளா நம்ம இருக்கிறோம். என்ன சொல்றேன் அப்படின்னா, நிறைய சமயத்துல நம்ம எதுக்காக ஓடுறோம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஆனா நிறைய சமயத்துல என்ன சொல்லுவாங்க, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. கவுண்ட் த காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கவுண்ட் த காஸ்ட். ஸோ நம்ம எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா, எவ்வளவு வேலை செலுத்துறோம் அப்படின்னா நம்ம யோசிக்கணும்ல. அப்போ வந்து நம்ம இளமையே நம்ம ஐஸ்வர்யத்துக்காக செலவு பண்ணா அது வந்து என்ன கிடையாது, அது வந்து ஒரு அது வந்து என்னது, ஒரு வயசான காரியம் கிடையாது. ஃபூலிஷ் திங். நம்ம குடும்பத்தையே நம்ம பணத்துக்காக செலவு செஞ்சுதான் அது வந்து என்ன கிடையாது, வயசான காரியம் கிடையாது. அப்போ நல்ல கூட கனவுக்காக இப்ப நம்ம நம்ம புது உலகத்துல வாழ்ந்திருக்கோம். தாவீது என்ன பண்ணாரு, இருக்கிறதுக்காக உயிரை கூட தந்தார். நம்ம என்ன பண்றோம், கனவுக்காக ஓடுறோம், கனவுக்காக எல்லாம் தரோம். நம்ம யாரோட டெஃபினேஷன் ஆஃப் சக்சஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். இப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கடவுள் என்ன தந்திருக்கிறார், நம்மளுடைய பிளெஸிங்ஸ் இன் லைஃப், இன் அவர் லைஃப், விச் இஸ் ரியல், விச் இஸ் டேஞ்சபிள், நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய நிறைய நன்மைகளை தேவன் தந்திருக்கிறார். அதனால அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்ண வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த தாவீது கார்ட பார்க்கும்போது அவர் இருக்கிறதுக்காக உயிரை கூட தர விருப்பமா இருந்தாரு. அப்புறம் இந்த பணக்காரன் என்ன பண்றாரு,
ஏதோ ஃபியூச்சருக்காக வாழ்றாரு. ஒரு ஐஸ்வர்யவான். நம்ம கூட இந்த புது உலகத்துல என்ன பண்றோம், யாரோ ஒரு சக்சஸ்னா இப்படிதான் இருக்கணும், ஓடணும், நம்ம இளமையில நம்ம என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும். சில நல்ல எண்ணங்கள் தான். குட் தான். பட் ஆனா வி ஷுட் கவுண்ட் த காஸ்ட். எந்த எவ்வளவு விலை செலுத்துறோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். அடுத்த ஒரு காரியம் தனிமையில் உண்மை என்பதை நம்ம பார்க்க போறோம். ஏதோ கான்டெம்பரரியான நம்ம நிறைய கிறிஸ்டியன் யூத்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா பொருந்தும். நான் வசனம் சொல்லுது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். கடவுள் என்ன பண்றாரு? அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இதை ஜெபத்தை பற்றி பேசுறது கான்டெக்ட்லாம் இருக்கு. ஆனா இந்த ஒரு ஒரு இதுவை மட்டும் நான் ஒரு ப்ரீச்சிங் மாதிரி பண்றேன். ஸோ அது என்ன அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. நம்ம சிஎம் என்ன சொன்னாரு? இப்போ ரீசெண்டா சொல்லும்போது என்ன சொன்னாரு? இப்போ இந்த காலத்துல நம்ம பெட்ரூம்லயே நம்ம பாத்ரூம்ல தான் பிரைவசி எதிர்பார்க்க முடியும். வேற எங்கேயும் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரைவசி எதிர்பார்க்க முடியாது அப்படி சொன்னா ஒரு சிஎம்ஏ சொல்றாரு. என்னது நம்ம நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம பிரைவேசினா இங்கதான் எதிர்பார்க்க முடியும். அப்போ இந்த உலகமே ஒரு டிஜிட்டல் வேர்ல்டா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடவுள் நம்ம வீட்ல இருந்தா கூட நம்ம ஒழுங்கா இருக்கணும். நம்ம கிட்ட நிறைய எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரீச்சிங் பண்ணல என்ன சொல்லலாம், நம்ம தனிமையில இருக்கும்போது உண்மையா இருக்கணும். ஏன்னா கடவுள் பார்க்கிறார். அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா இந்த காலத்துல நம்ம மொபைல் எல்லாம் நான் சொல்றது எல்லாமே இருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் மானிட்டர்ட் அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்துலயும் உண்மையா இருக்கணும். நம்ம ஒருவேளை ஒரு காலேஜ்ல நம்ம உண்மையா இருக்கணும், ஒர்க் பிளேஸ்ல உண்மையா இருக்கணும். இப்ப டானியல் மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரில போனா உண்மையா இருக்கணும். தனிமையா இருக்கும்போது இன்னும் இன்னும் உண்மையா இருக்கணும். ஏன்னா கடவுள் பார்க்கிறார், கடவுள் பலனளிப்பார். யாருமே பார்க்கல நம்ம என்ன பண்ணக்கூடாது, எண்ணவே கூடாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்படிதான் நம்ம வாழ்வு இருக்கணும். கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நம்ம தாறுமாறா வாழக்கூடாது. அஹ் அஹ் வழியில நம்ம தாறுமாறா வாழ்ந்தோமா அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம தேவனை அசட்டை பண்றோம். தன் வழிகளில் தாறுமாறானவனோ தேவனை அசட்டை பண்ணுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தனிமையில குறித்து பார்க்கும்போது இன்னும் ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த வருஷம் சொல்றது, ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தில் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கிவிடுவான். ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஒருவனை யாராம் ஒருவர் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. அப்போ இந்த பிரசங்கில ரொம்ப நல்லா என்ன சொல்லுது, கடவுள் சில பிரசங்கர் சூப்பரா சொல்லுவாங்க. என்னன்னா, கடவுள் எல்லாத்தையும் படிச்சுட்டு நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்னார். ஆனா ஒண்ணு மட்டும் தான் நல்லதல்ல அப்படின்னு சொன்னாரு. என்னது? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இந்த நாள்ல நம்ம ஒரு புது உலகத்துல வாழ்ந்து இருக்கிறோம். என்ன இந்த நேரத்துல நம்ம இண்டிவிஜுவலிசம் சொல்றாங்க. தனியா இருக்கணும். அப்படிலாம் நம்ம என்ன பண்றோம்? வாழ்றோம். நானும் யார் பிரச்சனைக்கும் போமாட்டேன். எனக்கும் யாருக்கும் யார் பிரச்சனையும் வேணாம். அப்படிலாம் நம்ம வாழ்றோம். ஆனா ரொம்ப அது அந்த அளவுக்கு அவ்வளவு நல்ல ஐடியா கிடையாது. நம்ம ஒரு கம்யூனிட்டியா இருக்கணும். கிறிஸ்தவம் அப்படின்னாலே அதுல முக்கியமானது சகோதரத்துவம். அப்படிலாம் பார்க்கணும். அப்ப நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். ஒண்டியா இருப்பது ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ! அப்ப அப்ப தனியா இருந்து விழுந்தோம்னா நமக்கு என்னது? ஐயோ! சில சமயத்துல நான் சின்ன வயசுல சர்ச்சுக்குலாம் போயிருக்கேன். அப்படிதான் சில சமயத்துல நம்ம இது பண்றோம். அப்படிதான் எனக்கு அப்படிதான் புரிஞ்சிருக்கு. சில பிரசங்கலாம் எப்படி இருக்கும்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைய வாழணும். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழணும். அ த அ நம்ம கூடாரவாசியா இருக்கணும். அது மாதிரிலாம் பிரசங்கம் கேட்கிறோம். ஸோ அது நம்ம அது மாரி சரி அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம்? இதனாச்சும் செய்யலாமே! அ எ எவ்வளோ பெரிய பெரிய காரியம்லாம் செய்ய முடியும். அட்லீஸ்ட் இதனாச்சும் செய்யலாமே! அப்படிலாம் நம்ம என்ன பண்றோம்? நான் அந்த மாரி யோசிச்சிருக்கேன். அப்போ ஓகே. பட் ஆனா என்ன சொல்ல அப்படின்னா, பட் எ தனிமையா இருப்பது, ஒண்டியா இருந்து விழுந்தா, அது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு ஐயோ! விழுகிறவனுக்கு ஐயோ! அப்ப யோசிச்சு பார்க்கணும். சில சமயத்துல அ
அது ரொம்ப முக்கியம். சில சமயத்துல நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, அ அண்ணா வந்து தெரு விளக்குல படிச்சாரு. அதனால அ படிக்கிற பையன் எப்படி இருந்தாலும் படிப்பான். அந்த மாரிலாம் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவரு அண்ணா. அவரு படிப்பாரு, எப்படி படிப்பாரு. ஆனா நிறைய சமயத்துல நம்மளுடைய அ ஷார்ட் கமிங்ஸ் நமக்கு தெரியணும். நம்மளுடைய வீக்னஸ் நமக்கு தெரியணும். ஸோ ஒண்டியா இருந்து விழுந்தா தூக்கி விடுறதுக்கு துணை இல்லையே! அ அதனால பெரிய பெரிய ஆள் வந்து செய்வாங்க. அவங்க செஞ்சாங்க. அவங்க பெரிய ஆள். அதனால தான் அவங்க பெரிய ஆள். நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இது வந்து விஸ்டம் லிட்டரேச்சர். அ இது இது வந்து அப்போ இந்த விஸ்டம் லிட்டரேச்சர் ஞான புஸ்தகம்ல, இப்போ பிரசங்கில என்ன சொல்லுது, அ "ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம்" அப்படியே சொல்லுது. சில சமயத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது, அ நல்ல நல்ல பேர நம்மளால சேர்த்துக்க கஷ்டமா இருக்கு. பட் அ இது வந்து நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கணும். அததான் சொல்ல வரேன். தனியா முயற்சி எடுக்கணும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிற வெளியரங்கமா பலன் அளிப்பார். உண்மதான். அந்தரங்கத்திலும் உண்மையா இருக்கணும். ஆனா, ரொம்ப நேரம் நம்ம தனிமையா இருக்க முடியாது. கிறிஸ்துவத்துல இல்ல இந்த இந்த உலகத்துல இப்ப நம்ம இந்த தனியா இருப்பது ரொம்ப அது ஒரு ஒரு பெரிய பேண்டமிக் மாரி பெருசாயிட்டே போது. அத நம்ம என்ன பண்ணணும்? அத பார்க்கணும். அது வந்து ஒரு பெரிய அது ரொம்ப ஒரு பெரிய காரியம். ஸோ, பிரிசன்ல கூட என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு வொர்ஸ்ட் பனிஷ்மென்ட் என்ன அப்டின்னா, சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட்ன்னு சொல்றாங்க. தனியா ஒரு சிறையில போட்டு எங்கேயோ அடைச்சு வச்சுருவாங்க. அதான் வொர்ஸ்ட் பனிஷ்மென்ட். ஆனா நெறைய சமயத்துல அ நம்மளே நமக்கு வந்து என்ன பண்றோம், வொர்ஸ்ட் பனிஷ்மென்ட் தந்து கொண்டு இருக்கிறோம். யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளே நமக்கு என்ன பண்றோம், வொர்ஸ்ட் பனிஷ்மென்ட் தந்து கொண்டு இருக்கிறோம். அது மாரி இருக்கக்கூடாது. ஸோ, அ பைபிள் சொல்லுதுல்ல, அண்ட் வி ஆர் காலிங் குட் பேட் அண்ட் பேட் குட். நல்லத கெட்டதுன்னு சொல்றோம். கெட்டத நல்லதுன்னு சொல்றோம். மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல. அப்படின்னு பைபிள் நமக்கு போதிக்கிறது. நம்ம கிறிஸ்தவர்களாக ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம்.